நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா, கண்டிப்பாக இந்த சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் போய் ஃபிஸ்டுலா அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணி, அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 35 வீடியோஸ் இருக்கும். எல்லா வீடியோஸையுமே பாருங்கள். இதை பற்றின எல்லா டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். பௌத்திர அறுவை சிகிச்சை ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணிக்கிட்டோங்க டாக்டர். இந்த காயத்தை எப்படி நான் பெஸ்ட்டாக கேர் எடுத்துக்கிறது? ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க இது வந்து திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. இந்த 7 விஷயங்களை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதிலிருந்து கேர் எடுத்துக்கோங்க. நம்பர் 1, டயட். ஹை புரோட்டீன் டயட் எடுத்துக்கணும். ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்கணும். முட்டை, பால், சுண்டல், இந்த மாதிரி ஹை புரோட்டீன் டயட். ஹை புரோட்டீன் டயட் பற்றி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம். அதிலிருந்து போஸ்ட் சர்ஜிக்கல் ஹை புரோட்டீன் டயட்னு சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய ஐடியாஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஹை ஃபைபர் டயட். மோஷன் வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு. அடுத்த நாள் காலையில் மோஷன் வந்துச்சுன்னா போனால் வலிக்குமே, அதனால் நீராகாரமாக சாப்பிட்டு 2-3 நாளை தாட்டிடலாம், அதுக்கப்புறம் மோஷன் வரட்டும் அப்படின்னு தப்பு பண்ணுவோம். நீராகாரமாக சாப்பிட்டோம்னா எந்த விதமான ஊட்டச்சத்தும் அந்த இடத்துல சேராது. அதனால் ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிட்டால் தான் ஊட்டச்சத்தும் சேரும். அதே மாதிரி மோஷன் நல்லா ஃபார்ம் ஆகி வெளியே போனால் தான் அந்த இடம் வந்து நல்லா விரிவடைஞ்சு சுருங்கும். நாளடைவில் அது வந்து நார்மலான மோஷன் போகிற இடமாக மாறும். அந்த இடத்துல ரெஸ்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தவறு. அதே மாதிரி 2வது முக்கியமான விஷயம், தண்ணி நிறைய குடிக்கணும். வாட்டர் தான் வந்து எந்த வூண்டாக இருந்தாலும் ஹீல் பண்ணுறதுக்கு உதவிட்டே இருக்கும். தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கணும், யூரின் போயிட்டே இருக்கணும். மோஷனும் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அது வந்து உகந்ததாக இருக்கும். கான்ஸ்டிபேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன நல்லா பண்ண முடியுமோ எல்லாமே நம்ம அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். 3வது முக்கியமான விஷயம் கான்ஸ்டிபேஷன். டெய்லி வாழைப்பழம் சாப்பிடணும், விளக்கெண்ணெய் குடிக்கணும், மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும், ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்கணும். மலச்சிக்கல் ஏற்பட்டால் கண்டிப்பாக ஃபிஸ்டுலஸ் ட்ராக்ட் வந்து ஹீல் ஆகவே ஆகாது. மோஷன் போகிறதுக்கு நாளடைவில் அழுத்தம் ஏற்பட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் கான்ஸ்டிபேஷனை அவாய்ட் பண்ணணும். 4வது முக்கியமான விஷயம் வூண்டு கேர். நிறைய சென்டர்ஸ் வந்து ஒரு ஃபிஸ்டுலாக்கு வந்து ஒரு சின்ன ட்ரெயின் மாதிரி வச்சுருவாங்க. அந்த டியூபை சுற்றியும் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா அதில் சிரிஞ்சு வச்சு க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறதையும் அந்த டாக்டர் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா டாய்லெட்டில் போய் ஸ்குவாட்டிங் பொசிஷனில் இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து சோப் போட்டு ஏதோ ஒரு சோப்பை யூஸ் பண்ணி வாட்டர் வச்சு கழுவணும். 2-3 ஹவர்ஸ் ஒன்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இன்கேஸ் அப்படி இல்லைனாலும் சிட்ஸ் பாத்னு சொல்லி நம்மளோட வீடியோவில் ஒரு டப்பில் எப்படி உட்காந்து எந்திரிக்கணுங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கிறோம். அதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணும். 5வது முக்கியமான விஷயம், என்னென்ன சோப் யூஸ் பண்ணலாம், என்னென்ன திரவங்கள் யூஸ் பண்ணலாம். சோப்புனா எதையும் மெடிக்கேஷன் சோப். நார்மலாக டெட்டால் சோப் இருக்குது, ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி சோப்ஸ் இருக்குது, நிறைய மெடிக்கேட்டட் சோப்ஸ் இருக்குது. எதுவுமே இல்லைன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சோப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் பீட்டடின் சொல்யூஷன் போட்டு சிட்ஸ் பாத் இருக்கலாம், பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுங்கிற சொல்யூஷன் இருக்குது, அதில் போட்டு சிட்ஸ் பாத் இருக்கலாம். இந்த மாதிரி எதெல்லாம் கிளீனிங்க்கு யூஸ் ஆகுமோ எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். பட் டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் அது பண்ணுறது மிக மிக முக்கியமான விஷயம். 6வது முக்கியமான விஷயம், ரெகுலராக டாக்டரை வந்து பார்க்கணும். வூண்டு வந்து மிச்ச சர்ஜரி வந்து எந்த சர்ஜரி பண்ணாலும் முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு 10 days கழிச்சு ஃபாலோ அப் வாங்கம்பாங்க. 1 or 2 விசிட்ஸ் போனால் போதுமானது. பட் ஃபிஸ்டுலா சர்ஜரி பொறுத்தவரை அப்படி கிடையவே கிடையாதுங்க. அந்த டாக்டர் வந்து ரெகுலர் விசிட்ஸ் உங்களை பார்த்து அந்த இடத்துல கை வச்சு எக்ஸாம் பண்ணி காயம் நல்லா ஆறிட்டு வருதாங்கிறத ரீஅஷ்யூர் பண்ணிகிட்டே இருக்கிறாராங்கிறத நம்ம ஃபாலோ அப் பண்ணிக்கணும். 7வது முக்கியமான விஷயம், நம்மளுடைய நல்ல ஆன்டிபயாட்டிக், நல்ல பெயின் கில்லர். ஏன்னா இது 2 தான் அங்கே இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்க போகுது. நம்மளுக்கு பெயின் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இந்த 7 விஷயங்களையுமே ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணவங்க கம்பல்சரி கடைபிடிங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான ரிசல்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஃபிஸ்டுலா பற்றின நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டாக பேசியிருக்கிறோம். கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒரு 25 to 35 வீடியோஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். அதில் இருக்கிற டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. கம்பல்சரி அதை பற்றி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.